பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாவது கடிதம் 5வது அதிகாரம் 25வது வசனம். சகோதர சகோதரிகளே, எங்களுக்காகவும் தேவனிடம் ஜெபியுங்கள். எல்லாருக்குமே உதவி தேவை. பவுல் நினைத்து பார்க்க முடியாத அப்போஸ்தல ஊழியம் செய்தவன். ஆனால் அவனுக்கும் கூட ஜெப உதவி தேவைப்பட்டது. தன்னால், தன் சொந்த முயற்சியால் மட்டும் தன் கடமையை செய்ய முடியாது என்று உணர்ந்த அவன் மற்றவர்களையும் தனக்காய் ஜெபித்து உதவும்படி கேட்கிறான். சகோதரர்களே, எனக்காகவும் இறைவனிடம் ஜெபியுங்கள் என்கிறான். ஜெபத்தின் வல்லமையின் மீது பவுலுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆகவே தான் நற்செய்தி அறிவிப்பதில் அவனுக்கு போதிய திடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தெசலோனிக்கா சபைக்கு கடிதம் எழுதி தனக்கான ஜெபத்தை அவர்கள் நிச்சயமாய் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றான். சகோதர சகோதரிகளே, இறுதியாக எங்களுக்காக தேவனிடம் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடையே விரைந்து பரவி புகழ் பெற்றது போல அது எங்கும் பரவி புகழ் பெற வேண்டும் என்பதாய் எழுதுகிறான். எதை நாம் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் போதிய அளவு ஜெபம் அதற்கென்று தேவனிடத்திலே ஏறெடுக்கப்பட வேண்டும். ஏன்? அது அவர் மகனுடைய மீட்பின் மறைபொருளை குறித்த செய்தியை அறிவிப்பதாக இருந்தாலும் கூட. கொலோசியர் 4:3 வாசித்து பாருங்கள். நாங்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருமாறு அவரிடம் எங்களுக்காக ஜெபியுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவை பற்றிய மறைபொருளை நாங்கள் எடுத்துரைக்க முடியும். இந்த மறைபொருளின் பொருட்டே நான் சிறைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். நம்முடைய வாழ்வும் ஒருவர் மற்றவருக்கான ஜெபத்தால் நிறைந்திருக்கட்டும். ஏனென்றால் அந்த ஜெபம் ஊக்கப்படுத்தும், குணப்படுத்தும், ஏன் தேவையில் விடுதலையும் செய்யும். ஜெபம் செய்வோம். அப்பா, தகுதியற்ற எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஜெப ஆவியை நாங்கள் இன்னும் அதிகமாய் வாஞ்சிப்பதற்கு உதவி செய்வாராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.